இன்னைக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சரியில்லை அப்படின்றத தான் காரணமாக சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபமாக நமக்கு கொரோனா வந்துச்சு, சிக்குன் குனியா வந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ளூ வைரஸ்னு சொன்னாங்க. புதுசு புதுசாக ஒரு வைரஸ் வந்தது. சமீபமாக எல்லாரையும் தொண்டையை நல்லா இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. இருமல் கண்டினியூஸாக வர மாதிரி வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சோ அவர்களை தான் இந்த விஷயம் தாக்குச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த இம்யூனிட்டியை மட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது போன்ற தொற்று நோய்கள் எதுவும் வராமல் தடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கு என்னதான் பண்ணணுங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. அதற்கான பதில் தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். ஸ்வாஸ்தி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இது எல்லா நோய்களும் வராமல் தடுப்பதற்கான ஒரு பதிவாக இருக்கும். அப்போ அப்போ அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா என்ன தான் பண்ணணுங்க அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் இன்னைக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும். சமீபமாக கொரோனான்ற ஒரு வைரஸ் வந்துச்சு. இந்த கொரோனான்ற வைரஸ் உலகம் முழுவதும் பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருந்துச்சு. ஆனால் இங்கே நம்மளுடைய இந்தியாவிலையும் தாக்கப்பட்டுச்சு. ஆனால் சில நபர்கள் சுத்தமாக எனக்கு கொரோனாவே வரலங்கன்னு சொன்ன நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தாக்கப்படாமல் இருந்தது இல்லையா? சில நபர்களுக்கு கொரோனா தாக்கப்பட்டு ஒரே நாளில் 3 நாட்களில் வெளியில் வந்தவங்களும் இருந்தாங்களே. சில பேருக்கு தான் 7 நாள் இருந்தது, சில பேருக்கு 14 நாள், சில பேருக்கு 20 நாள் அப்படின்லாம் இருந்தது. சில பேருக்கு அந்த பலவீனம் இப்போ வரைக்குமே இருக்குதுங்க அப்படின்லாம் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் ஏன் இப்படி ஒரே ஒரு டிசீஸ், அதாவது ஒரே ஒரு வைரஸ், ஆனால் ஒவ்வொருத்தவர்களுக்கும் மாறுபடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர்கள் அவரவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்கன்றதை பொறுத்து தான் இந்த வெளியில் வந்த வைரஸ் குடியிருந்துட்டு போகுது. அவ்வளோதான் விஷயம். ஒருத்தருக்கு 80% இம்யூனிட்டி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 20% தான் வீக்காக இருக்கிறாரு. அதனால தான் உள்ளே வர்றாரு. எப்பா சுற்றி பூரா பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் நிற்கிறாங்கப்பா, பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும், இந்த நாட்டை விட்டே கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அது படிப்படியாக வெளியில் போக ஆரம்பிச்சது. இது நம்ம கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா நம்ம பார்த்தோம். சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வைரஸ் இங்கே நம்ம சென்னை போன்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பரவி பக்கத்தில் கிளை மாவட்டங்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது என்னென்னா அப்படியே தொண்டையை இறுக்கிடுச்சு. தொண்டை பகுதியை இறுக்கி அவங்களால பேசவே முடியல. ஒரு 3 days 5 days 7 daysன்னு சொல்லி அதுவும் போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில பேருக்கு கண்டினியூஸாக இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அங்கே கணவருக்கு வந்திருக்கு, மனைவிக்கு வரல, மனைவிக்கு வந்திருக்கு, கணவருக்கு வரல, ஒரே வீட்டுக்குள்ளே. இங்கே தான் நம்ம யோசிக்கணும். அப்போ இது பரவக்கூடிய ஒன்று தானே. அங்கே சென்னையில் நிறைய பேரை கவர் பண்ணியிருக்குதுல்ல. சில குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்லையும் மதுரையிலையும் கூட அது மாதிரிலாம் சில சந்திச்சாங்க, சொன்னாங்க. அப்போ பரவி இருக்குல்ல. அப்போ ஏன் ஒரே குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தது ஏன் வரல? இம்யூனிட்டி அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வரும், சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வைரஸுக்கும் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வைரஸுக்கும் தனித்தனியாக மருந்துகள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்ற ஒருத்தரை மட்டும் பலமாக வச்சுருந்தா எந்த ஒரு வைரஸும் உங்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்னங்க பண்ணலாம்? நோய் எதிர்ப்பு சக்தி எப்படிங்க அதிகப்படுத்துறதுன்னா, முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தினா என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். நம்ம உடம்புக்குள்ளே யாருங்க இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், இது என்னங்க பண்ணுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம நாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி யார்? நம்ம இந்தியா எடுத்துக்கோங்க. இந்திய நாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி யார்? சில பேருக்கு உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்திருக்கும். கரெக்ட். இராணுவ வீரர்கள் தான் நம்ம நாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. இராணுவ வீரர்கள் மூலமாக தான் நம்ம நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ இராணுவ வீரர்கள் என்ன பண்ணியிருப்போம்? வெளியிலிருந்து எந்த ஒரு தீவிரவாதியும் உள்ளே வந்துடக்கூடாது, நம்ம நாட்டுக்குள்ளே யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது, ஊடுருவல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லை பகுதிகளிலும் நிப்பாட்டி வச்சுருப்போம். யாரை? இராணுவ வீரர்களை. இப்படி தான் நம்ம உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னென்னா, உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உடலை படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. அனாட்டமியாக நீங்கள் படித்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ உடல் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் எப்படி செயல்படுகிறதோ இதைத்தான் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில். அவ்வளோதான். அதனால தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதையே அண்டத்தில் மீண்டும் பொருட்களாக செயல்களாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இந்த நிணநீர் மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நிணநீர் உற்பத்தி ஆகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அது நிணநீர் முடிச்சுக்கள் அப்படின்னு. இந்த நிணநீர் முடிச்சுக்கள் மூலமாக தான்
இந்த நிணநீரானது உற்பத்தி ஆகுது. இவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் பாருங்களேன். நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸ்லையும் இருப்பாங்க. எல்லா போன் ஜாயிண்ட்ஸ்லையும் இருப்பாங்க. எப்படி இராணுவ வீரர்கள் எங்கே இருக்கிறாங்க? எல்லா எல்லை பகுதிகள்லையும் இருக்கிறாங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? எல்லா எல்லை பகுதிகள், இணைப்பு பகுதிகள், அடுத்த நாடோட கனெக்ட் ஆகிற இடம், பிளேசஸ் எல்லாம் இருப்பாங்க. அவ்வளோதான். அது மாதிரி நம்ம எல்லா ஜாயிண்ட்ஸும், கை விரல் ஜாயிண்ட்டு, மணிக்கட்டு ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, இப்படி போன் எல்லா ஜாயிண்ட்ஸுகள்லையும் நிணநீர் முடிச்சுக்கள் இருக்கும். இதன் மூலமாக நிணநீர் உற்பத்தியாகும். உற்பத்தியாகி நம்மளுடைய உடல் முழுவதும் செயல்படுது. இப்போ பாருங்க, அவுட்டர் ஸ்கின் லேயர் ஃபுல்லாக இந்த நிணநீர் இருப்பார். இவர் தான் நம்மளை முதல்ல பாதுகாக்கிறாரு. வெளியிலேருந்து யாரும் உள்ளே வந்தால் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுறாரு. இப்போ உள்ளுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் வந்து வைரஸ் உருவாயிட்டாரு, ஒரு பாக்டீரியா உருவாயிட்டாரு வச்சுங்களேன். அதையும் அழிக்கிறோம்னா இந்த படை வீரர்கள் மூலமாக தான் அழிக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள நீங்கள் ஏதோ ஊசி போன, அழுகி போன உணவை ஏதோ உள்ளே போய் அது மூலமாக பாக்டீரியா உள்ளே உருவாகி அங்கே டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துச்சுன்னா, நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளியேறக்கூடிய சளிக்கழிவுகள், மலக்கழிவுகள் வெளியேறாமல் உள்ளே தேங்கி அங்கே வந்து பூச்சி, புழு, பாக்டீரியா அப்படின்னு சொல்லி உருவாகி அது உள்ளுக்குள்ளேயே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ணிச்சுன்னா, இந்த காலகட்டங்கள்லாம் இந்த லிம்பெட்டிக் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி அதை கிளியர் பண்ணி நியூட்ரல் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், கேன்சர் உள்ளுக்குள்ளே சாதாரணமாக ஏற்பட்ட ஒரு சின்ன பாக்டீரியா அந்த அழுக்கு கழிவுகள் தேக்கத்தினால் ஏற்பட்டது தான். கேன்சர்னாலே என்னென்னா அது ரொம்ப திடீர்னு வந்ததெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு கழிவு தேக்கம், அது சளி கழிவு தேக்கமோ, மலை கழிவு தேக்கமோ, ஸ்ட்ரெஸ்ஸு கழிவு தேக்கமோ, அதனால் ஏற்பட்ட கழிவு தேக்கமோ, ஓகேங்களா, ரத்தத்தில் கழிவு தேக்கமோ, ஆர்கனுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஆர்கனுக்குள்ள கழிவு தேக்கமோ நடந்ததுன்னா, அங்கே அந்த கழிவு தேக்கத்தினால் ஏற்பட்ட பாக்டீரியா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே லிம்பு கூட ஃபைட் பண்ணி லிம்பையே அடித்து அவரையும் காலி பண்ணி நின்னார்னா அங்கே உடனே லிம்ப் நோட்ஸ் வீங்கிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிம்ப் தான் அங்கே வந்து கட்டியாக இருக்குது, இது கேன்சராக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்பாங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் சில மாதங்கள்லாம் கழித்து போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது கார்சினோமா, கேன்சர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. கரெக்டுங்களா? அதான். அப்போ இந்த கழிவு தானே நோயாக மாறுது. இந்த கழிவு சேர விடாமல் பார்க்குறதும், அதை உடனே வந்து அந்த இடத்துல வந்து எந்த பாக்டீரியா உருவாகாமல் தடுக்கிறோம்னா நிணநீர். உங்களுடைய நிணநீர் மண்டலத்தை பலப்படுத்துங்கள், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி விடலாம். அப்போ இந்த ஸ்கின் லேயர்லாம் நிணநீர் இருக்கா, அது எப்படிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல்கிறேன் பாருங்களேன், உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அப்படி ஓடி போய்கிட்டு இருக்கப்படும் பொழுது, நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதோ ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதோ அப்படி தடுக்கி கீழே விழுகுறீங்க, ஒரு ஸ்ரைப் ஆயிடுது நம்மளுடைய ஸ்கின்ல. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வெள்ளை கலர் ஒரு லேயர் தெரியுது, ஓகேங்களா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் வரல, அங்கேருந்து ஒரு நீர் வருது, ஓகேங்களா? அப்படியே குமிழ் ஒரு நீர் வருது. என்னடா இது, உடம்புக்குள்ளே பூரா ரத்தம் தானே ஓடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஃபஸ்ட்டு லேயரை காலி பண்ணி ஒயிட் லேயர் மட்டும் இருக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து நீர் வருது. இவர் யாருன்னா அவர் தான் லிம்ப், நிணநீர். பார்த்தீங்களா? அப்போ உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் லேயர் ஸ்கின்னு ஃபுல்லாக தான் அந்த எல்லை முழுவதும் பாதுகாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு ஜாயின்ஸுக்குள்ளேயும் நிற்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கையிலையோ கால்லையோ ஏதோ ஒரு இடத்துல இப்படி வந்து ஏதோ கட் ஆயிடுச்சு அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு பிளேடு பட்டுருச்சு, இல்லை வெட்டிடுச்சு, கட் ஆயிடுச்சு. கட்டான உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளுடைய ஸ்கின் லேயர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சா, அப்போ வெளியிலேருந்து யாராவது பாக்டீரியா உள்ளே வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணும், பிரெயினுக்கு உடனே சிக்னல் கொடுத்தப்போ அந்த இடத்துல பாதை ஓப்பன் ஆயிடுச்சு, வேலி ஓப்பன் ஆயிடுச்சு, வெளியிலேருந்து ஒரு தீவிரவாதி உடம்புக்குள்ளே வந்துடுவாங்க, உடனே போய் அதை முதல்ல தடுத்துருங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுத்து எவ்வளோ வேகமாக அந்த சிஸ்டம் செயல்படுத்துறீங்களா. உடனே லிம்ப், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிம்ப் பூரா வந்து ஒரே இடத்துல, ஓகேங்களா, அதாவது சண்டை போடுற அந்த தளம், ஏன்னா ஆமாம், அந்த போர்க்களத்துக்கு வந்துடும். அது எந்த இடம்னா நம்ம உடம்புல அது மாதிரியான சில பிளேசஸ் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய கம்புக்கூடு. இந்த கம்புக்கூடு இது மாதிரி லிம்ப் எல்லாம் வந்து கூடுவதற்கான ஒரு தளம். இது ஓப்பன் ஆச்சுன்னா இது வழியே பாக்டீரியாஸ் ஏதாவது உள்ளே போச்சுன்னா இது போய் பிரெயினுக்கு போய் உட்காந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். அது உயிரிழப்புக்கு போகக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணிடணும்னு சொல்லி இங்கேருந்து நேராக போய் ஹார்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கேருந்து பிளட்டு மூலமாக அப்படியே எல்லா ஆர்கனுக்கும் போயிடுமே. இப்படி ராஜ உறுப்புகளை தாக்கிறோம். ராஜ உறுப்புகள் பூரா இங்கே இருக்கிறாங்க. இந்த ராஜ உறுப்புகளையும் மூளையையும் பாதுகாப்பதற்காகவே இந்த போர்க்களங்கள்னு சொல்லி அவுட்டர்லேயே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கூடிடுவாங்களா, இந்த ஹோல் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க, அங்கேருந்து ஃபைட் பண்ணுவாங்க. உள்ளே வந்தாருன்னா ஃபைட் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா இந்த இடத்துல வலி வரும், நம்மளுடைய கம்பு கூட்டுக்கிட்ட ஒரு கட்டி ஆயிரும், வலி வரும். நம்ம என்னென்னா ஐயோ இந்த இடத்துல வந்து கட்டி வந்துருச்சுங்க, நிணநீர் கட்டி, நெறி கட்டிக்குச்சு அப்படிமா. அந்த வலியை போக்குறதுக்கு ஒரு ஊசி போடக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. நிணநீர் கட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலிக்கும்,
ஃபைட் பண்ணி இந்த ஹோல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அதே போல் நம்மளுடைய கால் பகுதியில் அது மாதிரி ஏதாவது அடிபட்டுருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய தொடை இடுக்கு ஓகேங்களா, குரோயின் ஏரியா, அந்த இடத்துல வந்து நெறிக்கட்டிக்கும். நீங்கள் அடிபட்ட உடனே நெறிக்கட்டிக்கும். அங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்றதெல்லாம் அடுத்த கட்டம். அடிபட்ட உடனே அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா ரத்த கட்டு ஏற்பட்டுரும். ரத்த கட்டு ஏற்பட்டுச்சுன்னா கழிவாயிடுச்சுல, அப்போ அங்கேருந்து பாக்டீரியா வந்துச்சுன்னா அந்த கழிவுல இருந்துன்னு சொல்லிட்டு அடிபட்ட உடனே பாருங்கள் இங்கே நெறிக்கட்டிக்கிறோம். ஊமக்காயமாக இருக்கும் பொழுதே கூட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இங்கே நெறிக்கட்டிக்குச்சு, அந்த இடத்துல இடிச்சிட்டேன், அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன், இங்கே அடிபட்டுச்சு, அதனால் நெறிக்கட்டிக்குச்சு. திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள அந்த ரத்தக்கட்டு முதற்கொண்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா நெறிக்கட்டினது கிளியர் ஆகிடும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி நெறிக்கட்டியிருந்தா கட் பண்ணி அப்படியே அந்த நெறிக்கட்டினதை டோட்டலாக அப்படி வெளியில் எடுத்து போடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்திருக்குது. இது என்ன ஆயிரும்னா டோட்டலாக நம்ம பாடியில் கூடிய இம்யூனிட்டியை காலி பண்ண மாதிரி தான். இது எப்படின்னா நம்மளுடைய இராணுவ வீரர்கள்லாம் மொத்தமாக கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அசாம் பக்கத்தில் சைனாவில் வந்து உள்ளே வர்றாங்க, இங்கேருந்து ஃபைட் பண்ணி அதை முதல்ல கிளியர் பண்ணோம்னா மொத்தமாக கூப்பிட்டு வச்சு இப்போ அங்கேயே ஒரு குண்டை போட்டு நம்ம இராணுவ வீரர்களே காலி பண்ண அப்படி இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே மொத்தமாக நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தையே அடி வாங்குறது தான். அந்த மாதிரி வந்து நிணநீர் கட்டி நெறிக்கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெண்ணீர் கட்டிகள் அப்படி வந்து ஏற்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த நெண்ணீரையும் வெளியில் எடுத்து போடக்கூடிய விஷயம். இது வந்து தவறான ஒரு விஷயம் தான். அதனால் அது வந்து ஆரம்ப கட்டத்தில் அதை நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் கிளியர், அவ்வளோதான். அப்போ நிணநீர் தான் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், அவ்வளோதான். அதுதான் மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். வெளியிலிருந்தோ அல்லது உட்புறமாகவோ தாக்குதல் ஏற்படாமல் பாதுகாப்பவரும், ஏற்பட்டால் அதை அழித்து நியூட்ரல் பண்ணக்கூடியவரும் அவர் தான். அவரை எப்படிங்க நான் பலமாக வச்சுக்கிறது, அவரை எப்படிங்க நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படின்னா மெயினான விஷயமே உங்கள் நிணநீர் மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் தான் நிணநீர் முடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதைத்தான் சரியாக வச்சுக்கணும். அப்போ தான் நிணநீர் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். ஆமாம், உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். உற்பத்தியை நம்ம பண்ணுறது இல்லையே. எப்போ உற்பத்தி ஆகும்னா இந்த ஜாயின்ட்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகும் பொழுது தான் உற்பத்தி ஆகும். இந்த ஜாயின்ட்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகும் பொழுது நிணநீர் முடிச்சுகள் மூலமாக நிணநீர் உற்பத்தி ஆகும். ஆனால் ஜாயின்ட்ஸ் மூமெண்ட்ஸே பண்ணுறது இல்லையே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லையே, எல்லாம் அப்படியே சேரில் உட்காந்த மாதிரியே தானே ஒர்க்கு. இந்த கைக்கு மட்டும் மூளைக்கு மட்டும், அதாவது இந்த விரல்கள் மட்டும்தான் அசையுது. எல்லா ஜாயிண்ட்டும் அசைகிறோம்னா கிடையாது. அது மாதிரியான வேலைகள் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. எல்லா ஜாயின்ட்ஸும் அசைக்கிற மாதிரி உள்ள வேலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காகவே இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுடைய எல்லா ஜாயின்ட்ஸும் மூமெண்ட்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஜாயின்ட்ஸில் தான் இம்யூனிட்டி இருக்குது, இந்த ஜாயின்ட்ஸில் தான் லிம்ப் இருக்குன்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது. காய்ச்சல் ஏற்பட்டால் என்ன சொல்கிறோம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதாப்ப காய்ச்சல் வருது, வரட்டும், வந்தால் ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும், நீ பாட்டுக்கு ரிலாக்ஸாக இரு, அதுவாக போயிடும். இதுதான் ரியாலிட்டி. ஆனால் நம்ம காய்ச்சல் வந்த உடனே ஒரு மாத்திரையை சாப்பிட்டு காய்ச்சலை நிப்பாட்டான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் தவறு. அப்போ நீங்கள் அப்படி நிப்பாட்டாமல் நீங்கள் அப்படி ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு 3 நாளைக்கு விடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். காய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக ஜாயிண்ட் ஃபுல்லாக வலிக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ உடம்புலாம் குடையுதுங்க, காய்ச்சல் கூட சரியாயிருச்சு, இந்த உடம்பு குடையுது பாருங்கள், இதோட வலி தானே தாங்க முடியலன்னுபாங்க. நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு காய்ச்சல் சரி பண்ணாலும் சரி, மாத்திரை சாப்பிடாமல் காய்ச்சல் சரி பண்ணாலும் சரி, இது நடக்கும் எல்லாருக்கும் பாருங்களேன். அப்போ ஏன் இந்த மாதிரி வந்து காய்ச்சலுக்கு அப்புறம் இது வருது? காய்ச்சல் வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுன்னு சொல்கிறாங்களே, அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னா இதுதான் விஷயம். காய்ச்சல் முடிந்தவுடன் உடம்பு ஃபுல்லாக உழைச்சவுடன் கூடிய வலி, ஜாயிண்ட் ஃபுல்லாக பெயின் வருது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிணநீர் உற்பத்தி ஆகுது. அதான் அந்த ஜாயிண்ட் பெயின், அவ்வளோதாங்க. அப்போ உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகரிக்கணும்னா உங்களுடைய ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய லிம்ப் நிணநீர் முடிச்சுக்கள் தூண்டப்பட்டு நிணநீர் அதிகமாக உற்பத்தி ஆகணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய ஜாயின்ட்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கு உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஜாயின்ட்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்களேன். எல்லா ஜாயின்ட்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். வித்தின் 20 மினிட்ஸ், ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பண்ணுங்கள், பெட்டர். எல்லா ஜாயிண்ட்ஸையும் சுழற்சி பண்ணுற மாதிரி, கை ஜாயிண்ட்டு, கால் ஜாயிண்ட் எல்லாம் சுழற்சி பண்ணுற மாதிரி, உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி, இது எல்லாத்துக்கும் தோப்பு கரணம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தோப்பு கரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எல்லா ஜாயின்ட்ஸும் மூமெண்ட்ஸ் தான். ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட அதுவும் பலனுள்ளதாக கொடுத்தாங்க, தோப்பு கரணம் போகிற மாதிரி. இன்றைக்கி அதுவே மரியாதை குறைவுன்னு சொல்லி தோப்பு கரணம் போடாமல் இருக்கிறாங்க. தோப்பு கரணத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதுகுத்தண்டு உடன் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து எந்திரிக்கணும். தோப்பு கரணத்தில் இப்படி போட்டு உட்காரும்பொழுது இப்படி குனிஞ்சுலாம் எந்திரிக்கக்கூடாது. நீங்கள் இப்படி உட்காடுறீங்கன்னா முதுகுத்தண்டு கூட ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும், எந்திரிக்கணும். அது மாதிரியான தோப்பு கரணம் போடுங்க. இந்த தோப்பு கரணம் நீங்கள் தினம்தோறும் அப்படியே படிப்படியாக ஒரு நாளைக்கு 10 பண்ணுங்கள், அடுத்து வந்து 15 பண்ணுங்கள், 20 பண்ணுங்கள். அப்படியே ஒவ்வொரு வாரம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு
ஒரு நாளைக்கு 100 தோப்பு கரணம் அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய முதுகு உட்காந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடமே ஸ்ட்ரெயிட் ஆகிடும். முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது எலும்பு தேஞ்சு போச்சுன்ற கம்ப்ளைண்ட்டே உங்களுக்கு வராதுங்க. பெஸ்ட்டு. இப்போயும் உங்களுடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பெட்டர். ரைட். அப்புறம் இப்படி எல்லா ஜாயிண்ட்டும் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி பண்ணி விட்டிங்கனாலே போதும். லிம்பு தூண்டப்பட்டு இம்யூனிட்டி கிடச்சிரும். இதுக்கப்புறம் நான் உணவு முறைகளில் எது மாதிரி சாப்பிட்லாமா, எது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் தினந்தோறும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுவும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். இதுக்கு சில மூலிகைகள்லாம் வந்து பயன்படுத்தி லிஃப்ட் இம்யூனிட்டி டீ அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் இம்யூனிட்டி அப்படின்றதே நம்ம வந்து அந்த கொரோனா காலத்தில் எல்லா பேருக்குமே வந்து கொடுத்தோங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப அற்புதமான டீ. இன்றைக்கும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதுன்னா, உதாரணத்துக்கு அவருடைய பிளட் ரிப்போர்ட்டில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏதாவது ஏற்பட்டிருக்குன்னா அவங்க எதில் காமிக்கும் அப்படின்னா சிஆர்பியில் காமிக்கும். இந்த சிஆர்பி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க, இஎஸ்ஆர் கொஞ்சம் கூடி இருக்குதுங்க அப்படின்லாம் இருக்குதுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஏதோ இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்கு. இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறது என்ன பண்ணுவோம்னா, குர்குமின், நம்மக்கிட்ட அந்த குர்குமின் லிக்விட் இருக்குது பாருங்கள், அது கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட் இம்யூனிட்டி டீன்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பல் டீ, அவ்வளோதான். இந்த ஹெர்பல் டீயை மட்டும் அவங்க சாப்பிட்டாலே போதும். அற்புதமாக அவருடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டேஸ்லேயே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கழிவுகள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் பண்ணால், உதாரணத்துக்கு அங்கே வந்து கொசுவாக முக்கியம் பாருங்கள், அது மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகமாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசு வந்து கடிக்கிறதே உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். உங்கள் மேலே வந்து உட்கார வேணால் செய்யும், கடிக்காது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானால். ஏன்னா கொசு கழிவு ரத்தமாக உங்கள் ரத்தம் இருந்துச்சுன்னா தான் வந்து கடிக்கவே வரும். ஓகேங்களா? அந்த கழிவு ரத்தமாக இல்லாமல் சுத்தப்படுத்துகிற ஒரு வேலையும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி சக்தியும் அதிகமாகிடும். அப்போ இந்த லிஃப்ட் இம்யூனிட்டி டீயை ஒரு டீ ஃபார்மேட்டில் அவங்களுக்கு வந்து கொடுப்போம். எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காலை மாலை 2 வேளைக்கு எடுத்து வந்தால் போதுங்க. அழகாக சூப்பராக அவருடைய நோய் சக்தி அதிகமாகிடும். சிஆர்பி லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அவங்களுடைய இஎஸ்ஆர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அவங்க கண் கூட பார்க்க முடியும். அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வீட்டில் வந்து பண்ணி சாப்பிடணும்னா ஜென்ரல் இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக வந்து ஒரு ஜூஸ் ஒன்று பண்ணி சாப்பிடுங்க. உங்களுடைய இம்யூனிட்டி சூப்பராக பூஸ்ட் ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நட்ஸு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அத்திப்பழம், கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஒரு ஜூஸ் பண்ணுங்கள். காலை வேளையில் இந்த ஜூஸை எல்லாம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்ந்து ஒரு ஜூஸ் டெய்லி எடுத்துகிட்டே வாங்கினேன். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே உடம்பே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பூரிப்பாகும். ஆமாம், ஜாயின்ஸுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த வலி, வீக்கம் இது முதற்கொண்டே குறையும். ஏன்னா இம்யூனிட்டி அதிகமாக இருக்கு இல்லையா, ஒன்று. ஆனால் என்ன தான் இந்த ஜூஸ் சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து எல்லா ஜாயின்ஸும் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது தான் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? அடுத்ததாக கழிவு நீக்கம், வியர்வை கழிவு நீக்கம், சளி கழிவுகள் நீக்கம், மலக்கழிவுகள் நீக்கம், தூக்க கழிவுகள் நீக்கம், ஆக்சிஜன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு கழிவு நீக்கம். இந்த 5 கழிவு நீக்கமும் அவசியம் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இம்யூனிட்டி பூஸ்டர் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அருமையான மாற்றம் அடையலாம். நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்தலாம். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்தி சிறு சிறு பாக்டீரியா, வைரஸ் போன்ற பிரச்சனைகள் உள்ள கூட தாக்காமல் பாதுகாத்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.